அத விட்டுட்டு இப்படி புரியாத உதாரணமா சொல்லி என் உயிரை எடுக்காதம்மா. அவர் தேடி வரும்போதெல்லாம் வேண்டாம் போயிடுன்னு துரத்த வேண்டியது. அவரும் அதை கேட்டு வராம போயிட்டாருன்னா வாசலே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அவர் வருவாரான்னு வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க. அததான் அப்படி சொன்னேன். அதுதான் எனக்கும் புரியல. நான் அந்த வீட்டை விட்டு வந்த நோக்கமே அவர்கிட்ட இருந்து நான் நிரந்தரமா விலகணும் தான். ஆனா நிலைமை முன்ன விட மோசமாயிடுச்சு. அவரோட வருகைய ஒவ்வொரு நொடியும் மனசு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுல காலையில நான் எழுந்திருச்சதுமே அவருக்கு ஒரு போனை வேற பண்ணி தொலைச்சிட்டேன். போன் எடுத்தாரா? எடுக்கல. அப்ப அவரு கண்டிப்பா வருவாரு. வாங்க சந்துரு. சாரி, நேத்து நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே தவிர நீங்க வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். வருவீங்கன்னு நம்பினேன். வேணாம் பாரதி, முடிஞ்ச அளவுக்கு இயல்பா இருக்க பாரு. இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் தான் உன்னை இங்க அடிக்கடி வந்து பாக்குறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ண? ஸ்வேதா அடிக்கடி என் ஃபோனை செக் பண்றா இப்போலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஃபோன் பண்ணாத. உனக்கு என்ன, என் குரலை கேட்கணும், என் கூட பேசணும், அவ்வளவுதானே? வேணும்னா தினம் ஒரு தடவை நானே உனக்கு ஃபோன் பண்றேன், போதுமா? இல்ல, நான் இன்னைக்கு வேற ஒரு விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். நான் இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ஃப்ளட்ஜ்டா ஒரு சமையல். சாதம், சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயாசம், அப்பளம்னு ஒரு பெரிய பெரிய காம்போ என் கையால சமைச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு பரிமாறி நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் நான் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணேன். ஏன் பாரதி, எதுக்கு உனக்கு இந்த ஆசையெல்லாம்? பின்ன எனக்கு அந்த ஆசை வரக்கூடாதா? எனக்கு சித்திரான ஊட்ட இவ்வளவு ஏற்பாடு பண்ணீங்க, ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு நான் ஒரு வாய் சோறு போடக்கூடாதா? பாரதி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சித்ரா அண்ணா உன் வயித்துல இருக்கிற என் குழந்தைக்காக. இது கூட உங்க குழந்தைக்காக தான். உங்க குழந்தையோட அம்மாக்கு நீங்க சித்ரான ஊட்டினீங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஒரு நேரம் நான் சாப்பாடு போடக்கூடாதா? சரி, எப்படியும் விட போறது இல்ல, வா. வாங்க.
சாப்பிடுங்க. ம். பாரதி, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ம். என் லைஃப்ல இந்த மாதிரி ருசியான சமையலை சாப்பிட்டதே கிடையாது. ஏறக்குறைய எங்க அம்மாவோட டேஸ்ட்டுக்கு ஒத்து வருது. ம்ஹும். அவங்கள விட நீ பிரமாதமா சமைக்கிற. ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பரா இருக்கு பாரதி. தேங்க்யூ சந்துரு. ம். ஆண்டி, அத்தை எடுத்துக்கோங்க. ஐஷு வேண்டாம் அண்ணி. என்ன ஐஷு, எதுக்கு இப்ப நீ இப்படி சோகமா இருக்க? உங்க முயற்சி எதுவுமே வீணா போகல. ஏன் மல்லி தடங்களா வந்ததா நினைக்கிறீங்க? ஒரு விதத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் அவ இருந்திருக்கா. ஏன்னா நம்ம கோயில்ல வச்சு அவனை சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லும்போது அவன் ஏன் தயங்கணும்? அவன் கோர்ட்ல சொன்னது பொய். அதனாலதான் அவன் தயங்கிருக்கான். ஒருவேளை சுதாரிச்சு அப்படி இப்படின்னு சத்தியத்தை கூட பண்ணிருப்பான். ஆனா அந்த நேரம்னு பார்த்து மல்லி போலீஸ கூட்டிட்டு வந்துட்டால, அது உங்களுக்கு நல்லதா தானே போச்சு? இந்த பொண்ணு மாயாவை விட பெரிய சூர்யா இருப்ப போல் இருக்கே. மாயா மூளைய கசைக்கு பிளான் போட்டு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுனா, இந்த பொண்ணு சும்மா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி கதையை மாத்திடுறாள. விடக்கூடாது. குறுக்க பூந்து குட்டையை கிளப்பிடணும். செல்வங்களா, இத வந்துட்டேன். என்ன மகளிரணி மாநாடா? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? இந்த மீட்டிங்ல இந்த குடும்பத்தோட தலைவனா நான் இதுக்குள்ள கலந்துக்கலாமா? என்ன எல்லாம் கப்சுப்புன்னு ஆயிட்டீங்க? ஓ, குடும்ப தலைவன் மரியாதை கொடுத்து சைலண்ட் ஆயிட்டீங்களா? இல்ல இவன் என்ன வேணா பேசிட்டு போறான், நமக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நக்கலா ரியாக்ட் பண்றீங்களா? ராஜாராம், இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் நீ ஏட்டிக்கு போட்டியா நாங்க எதிர்பார்க்காத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ வாயை திறந்தாலே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு தாண்டா இருக்கு. ஐயோ, என் அக்கானா இப்படிதான். என்ன தோணுதோ அதை மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவாங்க. அக்கானா அக்கா தான். பலிக்குதுடா. என்னடா இது புதுசா கிள்ற பழக்கம்ல? இந்த மாதிரிலாம் கிள்ள மாட்டியே. நேத்து நான் 5 இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் 10 இட்லி சாப்பிடுறேன். நேத்து எனக்கு கிள்ளுன்னு தோணல, இப்ப எனக்கு கிள்ளுன்னு தோணுது, கிள்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐஷு, நாம டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாமா? டைவர்ஸா? யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு தான். ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்காம ரைட் ட்ரையலா நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்ன யார கேட்டு டைவர்ஸ் இன்னொரு கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணீங்க? நான் யார கேட்கணும்? ஓ, உன்னை கேட்கணுமா? சரி, எனக்கும் சேர்த்து ஆபீஸை நீயே பாத்துக்கிறியே, அதனால வீட்டு விஷயத்த உனக்கும் சேர்த்து நானே பாத்துக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத தலைவலி?
ஏன் ஐஷோ, நாம டைவர்ஸை பத்தி நேத்து டிஸ்கஸ் பண்ணோம்ல? ஏன் மருமகளே, நீ அப்ப கூட இருந்தல்ல? ஐயய்யய்ய, நேத்தே இந்த தாலியை கட்டி தூரம் எறி சொல்றேன், இன்னுமா எரியல? போதும், நிறுத்துறீங்களா? இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா.